அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. தேவனை ஆராதிப்புமா? அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். எபினேசரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமையில் சிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, தேவாதி தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு கூட வருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, தேவாதி தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மீது பிரியமாய் இருக்கிற தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, சக்கராதிபதியை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் நீதியின் சூரியனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உன்னத மகிமையை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவே ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உன்னதரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், சிலுவை சுமக்க பண்ணுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சிந்தையை எங்களுக்குள் தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே சமாதானம் தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, கொடுக்கிறதற்கு எங்கள் கரங்களை நீட்ட வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Lord, I thank you, Father. Wonderful Lord, I thank you. Mighty Lord, I thank you. தேவனுடைய பிரசன்னம் நம்மத்தில உண்டு. ஹல்லேலூயா. தேவன் அவர் சொன்னாருன்னா நம்ம வாழ்க்கையில கட்டாயம் செய்வார். ஆனா அவர் எதிர்பார்க்கிறத நம்மிடத்துல நாம் அவருக்கு செய்ய வேண்டும். நாம் இந்த கடைசி முந்திர பாடல் பாடினது போல அவருடைய சிந்தையில நாம் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய சிலுவையை நாம் சுமப்போம். தேவன் நம்மை சமாதானத்தினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் சபையை மூடினீங்க ஆண்டவரே, அதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வந்தது, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. அது ஒருபோதும் ஒருவனையும் ஆண்டவரே வெறுமையாக விடுகிற தேவன் வார்த்தை அல்லவே அல்ல ஆண்டவரே. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஊடுருவ பண்ணினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு முறை கூட எங்களுடைய காரியங்களை நினைவு கூற பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே எங்களுக்கு நீர் பிரியமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மீது நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வாசித்தபடி இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியிலே பிரியமான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய தேசம் வாழ்க்கைப்படும், எங்களுடைய வாழ்க்கைப்படும் ஆண்டவரே. சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒருவராகிலும் ஆண்டவரே நாங்கள் வெறுமையாக வந்தோம், வெறுமையாக போனோம் என்று இல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்திற்கு கூட அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அவிதமாக நிற்கிற வழியில சங்கீதம் 32 சகோதரர் சாம்ராஜ் முன்பு வந்து வாசிக்க நாம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபாகம் சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடைக்க வைத்த மட்டும் நித்தமும் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்.
நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலும் இருக்க வேண்டாம். சேர்ந்து வாசி. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நாம் யாவரும் அமர்வோம். இந்த வேளையில விசேஷ ஜெப குறிப்புக்காக சகோதரர் ராஜா அவர்கள் ஜெபத்தில் நம்ம நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகத்துல வாசமாயிருக்கிற ஆண்டவரே, உம்மிடத்துக்கு எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வந்து தேவனே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின விடுதலைக்காய் கிருபைகளுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தூயாதி தூயவர், மனதுருக்கம் உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்யும் போதெல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவராய், ஆண்டவரே விடுதலை தருகிறவராய் இருப்பதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று சொன்னபடி ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அல்லவோ ஆண்டவரே, உம்முடைய பரிசு